இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் கொடுக்கின்ற அறிவிப்பும் கடவுள் கொடுக்கின்ற அழைப்பும் அதை ஏற்கின்ற பொழுது நம்மில் பொறுமையும் நம்பிக்கையும் நம்மில் இருக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அண்ணாவினுடைய அந்த கண்ணீரும் அண்ணாவுடைய அந்த பொறுமையும் அவருடைய அந்த வேண்டுதலும் இறைவன் கேட்கின்றார். மலடியாக இந்த உலகத்தில் அவர் இருக்கின்ற அந்த நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில், ஓரங்கட்டப்பட்ட நிலையில், மற்ற அவருடைய அந்த மன போராட்டங்களில் ஒரு தலைமுறை தேவை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த சூழ்நிலையில் இறைவனிடம் வேண்டுகின்றார். தன்னுடைய நம்பிக்கையினுடைய ஆழமான நிலையில் கடவுள் மீது அவர் அந்த நம்பிக்கையை பதிய செய்கின்றார். அவர் தொடர்ந்து மன்றாடுகிறார், எனக்கு குழந்தை தேவை என்று சொல்லி அவர் வேண்டுகிறார். கடவுள் அவருக்கு குரல் கொடுக்கிறார், அவருக்கு பதில் கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய வேண்டுதல் வழியாக அவருக்கு அந்த குழந்தையை கொடுக்கின்றார். குழந்தையின் வழியாக அவர் என்றும் தலைமுறை செழிக்கக்கூடிய அந்த பேற்றினை அண்ணா பெற்று இறைவனுக்கும் மனிதருக்கும் எல்லா நிலைகளுமே அவர் இறைவனோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாமும் பல்வேறு நிலைகளில் நாமும் இறைவனை தேடி வருகின்ற பொழுது, இறைவனை நாடுகின்ற பொழுது நாம் பொறுமையை கையாள வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட இழப்புகள் வந்துவிட்டதே என்று சொன்னவுடன் நம்மில் பல நிலைகளில் சோம்பேறியாகும் அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கான தொடர் பயணம் அவ்வளோ முடிந்துவிட்டது என்ற நிலையில் நாம் நின்று விடுகின்றோம். நாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு பதில் தருவார் என்பதை நாம் நம்ப வேண்டும். இது வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்ற அழைப்பை இயேசு இங்கு கூறுகின்றார். இயேசுவுடைய அந்த அழைப்பு என்பது சாதாரண மீன்களை பிடிக்கின்ற அந்த மனிதர்களை அழைக்கின்றார். சாதாரண குடும்பத்தில் அவர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக ஒவ்வொரு நாளும் அந்த கடலிலே சென்று மீன் பிடித்து தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இருக்கின்ற அந்த மனிதர்களை வா என்று அழைக்கின்றார். அறிவிப்பு கொடுக்கின்றார். வா என்று அந்த அழைப்பை கொடுத்து, நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகின்றேன் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார். தன்னுடைய இறையாட்சி பணி இன்னும் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றாக மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று அந்த சீடர்களை அழைக்கின்றார். அழைத்த அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வருகிறார்கள் என்றால், தங்களிடம் இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு, அந்த வலைகள் மட்டுமல்ல, அந்த பொருட்களை மட்டுமல்ல, அதை பழுது பார்த்து கொண்டிருந்த படகை மட்டுமல்ல, தன்னிடம் இருந்த அனைத்து விதமான அந்த நிலையை விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின் தொடர்வதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 12 சீடர்களையும் அவர் ஏற்படுத்தி, அந்த 12 சீடர்களும் இந்த உலகம் முழுவதும் இந்த திரு அவை பரவி இருக்கிறது காரணம் இவர்களுடைய ஒவ்வொருடைய அந்த அவர்கள் விட்டு சென்ற அந்த நிலையிலே இயேசுவை பின்தொடர்ந்துதான் அவர்களுக்கு இந்த வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவே இந்த இடத்தில் நற்செய்தியாகவே இவர் மாறுகின்றார். நற்செய்தி ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கின்றோம். நம்முடைய அவருடைய அந்த போதனையை நாம் கேட்கின்றோம் என்றால், அந்த போதனையை நாம் நம் வாழ்வில் செயலாக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை நம் மனதை நாம் மாற்றி இறைவனை நம்பி இறைவனுக்குரிய அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது அவர் பின்னே நாம் சென்று இந்த நற்செய்தி நம்மில் உயிர் பெறுகிறது, நம்மில் வாழ்வு பெறுகிறது என்பதை உணர்ந்து நாமும் இயேசுவின் சீடர்களாக மாறுவோம். நாமும் இயேசுடைய நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் நம் குடும்பங்களில் அறிவித்து, அதை சமுதாயத்தில் அறிவித்து, மற்றவர்களையும் மனம் மாற்றி இறைவனோடு என்றும் இருக்க அவர்களுக்கு நாம் என்னாலும் துணையாக இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.